என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்து விடவே கூடாது என்று இந்த கருப்பன் தலைபாடாக அடித்து நின்றேனோ, இன்று அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது. இன்று அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. இன்னமும் உன் நிலைமை மோசமானதாக மாறப்போகிறது. அதனால்தான் கருப்பன் முன்கூட்டியே உன்னை தேடி வந்து விட்டேன். என் குழந்தையே, கருப்பன் சொல்லும் விஷயங்களை நீ என்னவென்று முழுக்க முழுக்க செவி கொடுத்து கேள். அப்பனின் வார்த்தைகளை என்னவென்று நீ உணர்வு பூர்வமாக புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் கருப்பன் துணை இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த காலம் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை பொறுத்து எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் சொல்கின்ற நல்ல செய்திகளை மட்டும் தான் கேட்பேன் என்று நீ தள்ளிவிட முடியாதல்லவா? உன் அப்பன் சில சமயங்களில் சில எச்சரிக்கைகளை உனக்கு கொடுக்கிறேன். இப்படி மட்டும் நீ இருந்து விடாதே என்று உனக்கு பல அறிவுரைகளை கொடுக்கிறேன். நீ என் பிள்ளையானால் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். நீ என் பிள்ளையானால் அதையும் உணர்ந்துதானே நடக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிடு. கருப்பன் இருக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களில் இருந்தும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல நீ என்றோ தெளிவடைந்திருக்க வேண்டும். அப்பன் உன்னை வழி காண்பித்து கொடுக்க கொடுக்க என்றோ இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கி இருக்க வேண்டும். உனக்கு நடந்து முடிந்த யோசனைகளை எல்லாமும் இனிமேலும் எண்ணி கலங்காதே. முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். நடக்கப் போவது ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையின் உன் வெற்றியை உறுதிப்படுத்துவதாக இருக்கட்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடாதே. அப்பன் நின்று உனக்கு எடுத்து சொல்லும் எல்லா வெற்றியையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இருந்தால் எதிர்பார்க்கும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் போகாது. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நாட்களில் உன்னை சோதிக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும். சோதனைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கும் புரிதல் நிச்சயமாக உனக்குள் வேண்டும். என் பிள்ளை ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றையும் கருப்பன் நின்று நின்று நடத்தி கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னை எந்த வழியிலும் நான் காயப்படுத்த எண்ணியதே கிடையாது. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னை சரியான நிலைப்பாட்டோடு உன்னை நான் உருவாக்க நினைக்கிறேன். இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் விருப்பத்தோடு நடத்தி கொடுக்க நான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு கொண்டு எதிர்கொள்ள தயாராகிவிடு. யாரையும் எப்பொழுதும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்தாதே. ஆனால்
சில சமயங்களில் சில முடிவுகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்து விடுகின்றது. உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விடுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலுமே உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை, இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உன் கருப்பன் உனக்கு இப்படி ஒருபுறம் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்க, நீ ஒருபுறம் இவை எல்லாவற்றையும் இழந்து நிற்பதை பார்க்கும் பொழுதுதான் இந்த கருப்பனுக்கு மனம் வருத்தம் கொடுத்து விட்டது. நாம் எவ்வளவோ இந்த வாழ்க்கையின் முயற்சிகளை கொண்டு இந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று நாம் முன்வந்து நிற்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்காமல் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வந்து உனக்கு சோதனையை கொடுக்கிறதே எனும் பொழுது கருப்பன் யோசிப்பேன் அல்லவா? ஏன் நாம் சரியாகத்தானே நம் பிள்ளையை பயணிக்க வைத்தோம், சரியாகத்தானே நம் பிள்ளையை வழிநடத்தினோம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வருகிறது என்று நாம் யோசிக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளுக்கு பின்னாலும் இருந்த உண்மைகளை இந்த கருப்பன் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, இது போன்ற ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடந்துவிடவே கூடாது என்று கருப்பன் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அதுவே முழுக்க உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. முழுக்க முழுக்க இதுதான் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றது. நீ எங்கே வாழ்ந்தாய் என்று கேட்டால் நீ வாழவே இல்லை என்றுதான் கருப்பன் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாய். உனக்குள் மன நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கவில்லை. உனக்குள் நல்ல புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கவில்லை. உன்னை சுற்றி என்னவெல்லாமும் நடக்க இருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளுக்கு நான் துணை இருக்கிறேன் என்றால் அதற்கு தகுந்தாற் போல என் பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றங்களும் வர வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி மாற்றங்கள் வராமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு புரிதல்களும் இல்லாமல் மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது என்றால் அதை நிச்சயமாக நான் என்னவென்று கேட்கத்தானே வேண்டும். என் பிள்ளையை சுற்றி அப்படி என்ன நடக்கிறது என்பதனை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நியாயம்தானே? என் குழந்தையை, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் உணர்கின்ற விதத்தில்தான் இந்த வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும். நாம் எதை எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதுபோல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ கவனத்தில் கொள்ளாமல் இருந்து விடாதே. உன்னை தேடி எப்பொழுதும் உனக்காக நான் எதையுமே சொல்லித்தரும் பொழுது சில மனிதர்களினுடைய உண்மையான தோற்றத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். சில மனிதர்களினுடைய முகத்தை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கத்தான் செய்கின்றேன். ஆனால் இதனால் உன் வாழ்க்கையில் ஏதும் மாற்றம் வந்திருக்கிறதா என்று நான் பார்த்திருந்த பொழுதுதான் என் பிள்ளை சில விஷயங்களும் சில உண்மைகளும் எனக்கு வெளிப்பட்டது. எவ்வளவோ மாற்றங்களையும் எவ்வளவோ தெளிவையும் உனக்கு நான் கொடுக்க நினைத்த பொழுதிலும் கூட யாரையெல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து இந்த கருப்பன் விலக்கி வைக்க நினைத்தேனோ, யாரையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றவர்கள் என்று சொல்லி நான் ஒதுக்கி வைக்க நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே இன்று மீண்டும் மீண்டும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இவர்கள் இன்றும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற
ஒவ்வொரு நேரங்களும் எது நடக்கும் என்பதனை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய். உனக்காக இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு ஒத்துழைப்பை கொடுக்க நான் தயாராக இருந்தேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உனக்கு கை கொடுத்து உதவினேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை பெறாமல் நீ இருந்து விட்டாய் அல்லவா? உனக்குரிய சந்தோஷத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் கைவிட்டு விட்டாய் அல்லவா? இவர்கள் உன்னுடைய இத்தனை கால துன்பத்திற்கும் காரணமானவர்கள். இவர்கள் நீ அனுபவித்த உன்னுடைய இத்தனை கால வேதனைக்கும் காரணமானவர்கள். உன்னை காயப்படுத்தி அதை கண்டு ரசித்தவர்கள். நீ படுகின்ற வேதனையை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்கள். உன்னை எப்பொழுதும் மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் செய்தவர்கள். உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி கருப்பன் சொல்வது போல இவர்களோடு உன் வாழ்க்கை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது நடக்கவே கூடாது என்று நினைத்த கருப்பனினுடைய வாக்கு பொய்யாகி விட்டதல்லவா? கருப்பன் சொன்ன விஷயங்கள் எல்லாமும் பொய்யாகி விட்டதல்லவா? உன்னை சுற்றி இவர்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்னவாக இருக்கக்கூடாது என்று நான் நம்பி இருந்தேனோ அது எல்லாமுமே இப்பொழுது உன் வாழ்க்கையாகவே இருக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் மீது அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அதிகமான நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் உருவாக்கும் இந்த நேரம் இனி முழுமையான வெற்றியை பெறாமல் போகாது. முழுமையான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இனி இந்த கருப்பன் கொடுக்காமல் போக மாட்டேன். நான் நீ இப்படி இருக்கிறாய் என்பதற்காக உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்ல வரவில்லை. இப்படி மாறிவிட்டதே உன் வாழ்க்கை இவர்களால் என்பதனை புரிந்து கொண்டு அந்த கஷ்டத்தை நான் சுமந்து கொண்டு இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாகவே கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இந்த நிலையிலிருந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் மாற்றி உன்னை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் மனம் நிறைய உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் பொழுது அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்ற வேண்டும். அதை எல்லாமும் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களினால் ஒருபோதும் என் பிள்ளை நீ மனம் நொந்து போகலாமா? தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளலாமா? நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இனி வரும் நேரங்கள் எல்லாமும் உனக்கு உன்னுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் சரி அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனிருந்து உனக்கு உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்களில் எல்லாம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தாதே. எதையும் தேடி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. நல்ல நேரம் என்பது உன் வாழ்க்கையில் எங்கே என்று இனிமேல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றும் இனி உனக்கு நான் மதிப்பை கொடுப்பது போல இந்த வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றத்தை என் பிள்ளை
நிச்சயமாக நீ காணத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கிறேன் என் பிள்ளை. நீ எப்பொழுதும் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய உறவுகளை கொண்டு எதையும் இழந்து தவிக்காதே. நல்ல மாற்றம் வருவது இனி நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆச்சரியங்களை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வமே என்றும் உனக்கு துணையிருந்து வந்து நின்ற பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கும் அத்தனை அதிசயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு தெய்வம் எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே உருவாக்கும் இந்த நேரம் கருப்பன் உனக்கு ஒருவரை பற்றிய சில விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா நிலைகளும் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை இனி கொடுக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள். எல்லா சூழ்நிலைகளிலும் இனி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நம்மை ஏமாற்றியவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவது தானே இந்த வாழ்க்கை. நம்மை மனமுடைய செய்தவர்களுக்கு மத்தியில் நாம் நினைத்ததை எல்லாமும் சாதித்து கொடுப்பது தானே இந்த வாழ்க்கை. அதனால் இதை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதை எல்லாமும் உணர்ந்து நன்மதிப்போடு என் பிள்ளை நீ வளர்ந்து காட்ட வேண்டும். உன்னால் எதையும் நிலைநிறுத்த முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெறச் செய்ய முடியும் என்பதனை நான் அறிவேன். அதை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நீயும் நம்பிக்கையோடும் நன்மதிப்போடும் வாழ கற்றுக்கொள். நல்ல நிலையில் எதையும் என் பிள்ளை உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ பழகு. எல்லாமும் உன்னால் நிறைவான ஒரு முடிவை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல உன்னால் நல்லபடியாக மாற்ற முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடக்கும் அத்தனை நிலையிலும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருப்பது இனி வரும் நேரங்களில் உனக்கு நல்ல மாற்றத்தை தருவது போல கருப்பனின் அன்பு உன்னை மீண்டும் மீண்டும் ஆனந்தமாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு தேவையான விஷயங்களை தெளிவாக இந்த கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிலும் என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு ஏக்கங்களும் இனி தீர்ந்து உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் தேவைகள் என்னவோ அவை எல்லாமும் இனி உன் வசமாக மாறட்டும். தேவையில்லாத மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடட்டும். சரியில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நிச்சயமாக செல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் உனக்காக இந்த கருப்பன் நான் துணையிருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். சரியாகவே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் நீ ஏற்றுக்கொள். எப்பொழுதும் என் பிள்ளையை சோதிக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ பழகினால் போதும். இந்த கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஆச்சரியங்களை கொடுக்கும்படி உன்னை வாழ வைத்து வழி நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. அப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனையும் நீ நம்பு. இனி எப்பொழுதுமே உனக்கு விரும்பிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் நடத்தி இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு என் பிள்ளை வழி நடத்துவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை உண்மைகளும் உனக்கு நிச்சயமான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் உனக்கு எப்பொழுதும் ஆனந்தமே உருவாக உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு, உனக்கு நல்லது நடக்கும்.
இந்த மனிதர்கள் உன்னை விட்டு சென்றால் இந்த வாழ்க்கையும் இனி உன் வசமாக மாறும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.